காஞ்சிபுரம் புதிய பேருந்து நிலையத்தை பொன்னேரிக்கரை அருகே அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இடத்தை தேர்வு செய்வதில் சிக்கல் நீட்டித்து வந்தது. பொன்னேரிக்கரை பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் பேருந்து நிலைய பணிகள் 6 மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலம் தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் சாதகமான தீர்ப்பின் அடிப்படையில் பணிகள் தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நம்ம காஞ்சிபுரம் ஒரு பட்டு நகரம் மட்டும் இல்லாமல் கோயிலினுடைய சிறப்பு நகரம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுற்றி கம்பெனிகள் இருக்கிறதால நமக்கு மக்கள் தொகை இன்னைக்கு வாக்கு வங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சத்துக்கு மேலே வாக்காளர் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 7-8 லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு இங்கே புழங்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த காஞ்சிபுரம் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று வருகின்ற அரசு எல்லாம், ஆட்சி ஆளக்கூடிய அரசு எல்லாமே இடத்தை தேர்வு செய்து ஒவ்வொரு காரணத்துக்காக ஒரு கீழ்கதிர்பூரில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். சித்தரிமேடு பகுதியில் ஒரு தனியார் ட்ரஸ்டுக்கு சொந்தமான ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். பின்னர் நம்மளுடைய பக்தச்சலம் பாலிடெக்னிக் அருகில் உள்ள ஒரு நிலத்தை தேர்வு செய்து இன்றைய தினம் அந்த இடத்திற்கு ஒரு 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதை டெண்டர் வைத்துள்ளார்கள். அந்த ஒப்பந்தமும் எடுக்கப்பட்ட உள்ளது என்றுக்கு அது வரவேற்கக்கூடிய விஷயம். காஞ்சிபுரம் மக்களுக்கு ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய நெரிசலை குறைப்பதற்காகவும் டிராஃபிக்கை குறைப்பதற்காகவும் ஒரு பேருந்து நிலையம் பெரிய அளவில் கட்டப்படுறது வரவேற்கக்கூடிய விஷயம்.